இன்னைக்கு சோஷியல் மீடியா திறந்தாலே அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதனா இருக்கட்டும். இன்னைக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் திறந்தாலே ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் டைம்ல பெர்ஷியன் கல்ஃப் அண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ ஈரான் வந்து தடை செஞ்சிருக்காங்க. இதனால உலக அளவுல வந்து ஒரு சப்ளை ஆஃப் ஆயில், நேச்சுரல் கேசஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கான நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து ஷட் டவுன், அதாவது க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் வந்து இப்போ போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் எப்போ முடியும்னு தெரியல. அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸோட டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை வந்து கிட்டத்தட்ட 60 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நம்மளாம் பார்க்க முடிஞ்சது. அதாவது நான் சொல்றது வந்து நம்ம டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ், பிரைவேட் சிலிண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும்.